வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் முடிந்து அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை நாடு முழுக்க லோக்சபா தேர்தல் திருவிழா பிரம்மாண்டமாக தொடங்கியது. கடந்த 2019ஆம் ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை 2024 மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது. நாட்டின் 39 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்துள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 950 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நாடு முழுவதும் 21 மாநிலங்களில் உள்ள 102 லோக்சபா தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடந்துள்ளது. இந்த தேர்தல் முடிந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் 2 முக்கியமான மீட்டிங்குகளை நடத்த உள்ளார். முதல் மீட்டிங் திமுக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் இடையே நடந்துள்ள மீட்டிங். இரண்டாவது மீட்டிங் நேற்று காங்கிரஸ் தலைவர்களுடன் நடந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகையுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்த ஆலோசனையில் தான் பின்வரும் 5 விஷயங்களை முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் 39 இடங்களில் நம் வெற்றி உறுதி. புதுச்சேரியிலும் நம்முடைய வெற்றி உறுதி. சில இடங்களில் வாக்கு சதவிகித வெற்றி குறையலாம், ஆனால் அங்கும் வெற்றி உறுதி. தென் மாவட்டங்களில் நம்முடைய கூட்டணியின் வெற்றி சதவிகிதம் குறையும். அங்கே கொஞ்சம் நிர்வாகிகள் அலட்சியமாக இருந்துவிட்டனர். தமிழ்நாடு மட்டுமின்றி வட மாநிலங்கள் தெலுங்கானா, கர்நாடகாவிலும் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. சூழ்நிலை நமக்கு சாதகமாக சென்று கொண்டு இருக்கிறது. பாஜக பதற்றத்தில் இருக்கிறது. முதலில் 400 என்று பேசியவர்கள் இப்போது அதை பற்றி பேசுவதே இல்லை. பாஜக 200 இடங்களை தாண்டுவதே கடினம். என்டிஏ 200 இடங்களை தொடலாம். என்டிஏ 200 இடங்களை தொட்டால் கூட அந்த கட்சி அமையாது. என்டிஏவில் இருக்கும் கட்சிகள் கலந்து கொள்ளும். வட இந்தியாவில் முக்கியமாக பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக மாறுகிறது. கூட்டணிக்கு ஆட்சிக்கான வாய்ப்பு உள்ளது என்று ஸ்டாலின் பேசி இருக்கிறாராம். எனக்கு தினமும் தகவல் வருது. மொத்தமாக நிலைமை நமக்கு சாதகமாக மாறப்போகுது என்று காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் ஸ்டாலின் பேசியுள்ளாராம்.